ஸோ தெரியாத அது டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தெரிஞ்சதை வந்து நல்லா எழுதிட்டு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு, தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து பிளாங்க் ஸ்பேஸ் தயவு செஞ்சு விடாதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் 100 மார்க்ஸுமே மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் இப்போ 70க்கு எழுதுறீங்க, 75க்கு எழுதுறீங்க, 100க்கு எழுதுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளவோ அவ்வளவுக்குமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். பிளாங்க் ஸ்பேஸ் விட்டு வைக்காதீங்க. சூஸ் தெரியலன்னா கூட நீங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அது வந்து ஃப்ளூக்கில் உங்களுக்கு கரெக்டாக கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுட்டு வந்துட்டீங்க, 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 1 மார்க்காக இருந்தாலும் சரி, அதாவது அவங்க மார்க் போடுறதுக்கான சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அது ஃப்ளூக்கில் கரெக்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் எழுதுனதுக்காக 1 மார்க் 2 மார்க் அவங்க கொடுக்கலாம். நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதோடைய ஸ்கோர் மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ இதனால் உங்கள் ஸ்கோர் வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. எழுதி முடிச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமான ஒரு செயல் என்னென்னா, ஒரு வாட்டி உங்கள் பேப்பரை நீங்களே வந்து ரிவிஷன், அதாவது ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே எழுதியிருக்கோமா, 10 கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கோமா, எல்லாமே வந்து முடிச்சிருக்கோம். அதாவது கவுண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். 8ஓ 9ஓ எழுதிட்டு 10 எழுதிட்டோன்னு நினச்சிக்குவோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 வாட்டி பேப்பரை நல்லா செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, தெரிஞ்சே கூட நீங்கள் வந்து தெரிஞ்சதை கூட தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படும். அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பேப்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக பேப்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் ஓவர் டிஸ்கஷனோ இல்லை ஓவராக அந்த எழுதின எக்ஸாம் பற்றினோ நினப்பு உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச பெஸ்ட்டு அந்த பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில் தான். பிகாஸ் நீங்கள் எழுதின இந்த எக்ஸாம் உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாமை பாதிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஸ்கோர் உங்களால் அதிகம் பண்ணிக்கிட்டே போக முடியும்.